போனான்னு தெரில. டே மொட்டை நாய, உனக்கு என்ன தாண்டா வேணும்? ஏன்டா ஃபோனை பண்ணி சாவடிக்கிற? பாத்துரா சலியாடா, ஏன்டா அப்படி கத்துரு? பெருண்டி தாத்தா வீட்டுக்கு வாப்பா. எதுக்கு என்னை கூப்பிட வச்சு தோசை சுடுறதுக்கா? பெருண்டி அதுக்கு இல்லப்பா, தாத்தா வீட்டுக்கு வந்து ஹார்ட் மோட் முடிப்பா. முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? ஏன்டா நீ ஃபோனை போட்டு சாவடிக்கிறடா? பெருண்டி நான் அப்படித்தான்ப்பா போடுவேன், ஏன்னா நான் சூப்பர் ஸ்டார். மாவனை சூப்பர் ஸ்டார் என்ன உன்னை அவ்வளோதான்டா தூக்கி போட்டு மிதிப்பான்டா. பெருண்டி அப்படியா? பெருண்டி அப்படியா? முடிஞ்ச வாடா வெண்ண போயில. என்னடா பொசுக்குன்னு வெண்ண போயிலன்ட்டு இருங்க. வெண்ண பையன் வேற சொல்லிட்டான், இப்போ என்ன பண்ணுறது? பெருண்டி அடம். டே இதை கேட்டுற போகிறேன்டா. பேராண்டி போராண்டின்னு கேட்டேன்னு ஏன் மூஞ்சியில் பொறாண்டி வச்சிருவேன். இரு வரேன், பள்ளி விளக்கிட்டு வரேன்டா. இருறா. பெருண்டி நீ வீட்டுக்கு வந்து பல் விளக்கிக்கப்போ. டே எதா கேட்டுருவேன்டா, ஃபோனை வேடா. பெருண்டி டைலாக வேற விட்டேன். இன்னைக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு, எப்படி சாவடிக்க போறானுங்கன்னு தெரியல. சரி ஓகே, அந்த பேராண்டின்னு சொன்னானே அந்த மொட்டை பயல எங்க காணோம்? பேராண்டி கிட்ட வைப்போ. வரேன் தாத்தா. என்ன தாத்தா பொசுங்க வச்சிட்டீங்க? பேராண்டி என்னடா வாய்ஸ் இது? பேராண்டி சிரிக்கிறேன் முடியல. பேராண்டி மறுபடியும் வாப்போ. பேராண்டி டேய் போராண்டி வச்சிரோம்டா, மூட்டிடுறா. இருங்க, இந்த சவுண்டை போட்டு நம்ம அப்படி இங்கே போய் ஒழிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ரிக்கு ஓகேவா? அப்புறம் நான் இனி இன்ட்ரோ கூட கொடுக்காம இருக்கிறேன். மக்களே சி விஎஃப் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் சாப்டர் 2, அதாவது ராணி சாப்டர் 2ன்னு சொன்னேன். சரி ஓகே, மொட்டை பேராண்டி சைடில் பார்த்து செத்துரு வைப்போ. தெரியும்டா, முன்னாடி போடா. ஓகே, கேள்வி வர இதில் இருக்குது. 2 பேர் இருக்கிறதுனால நம்ம இந்த கேம் முடிக்க முடியுமான்னு தெரியல. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாகவே போகணும். ஓகே, அவனை கன்று மட்டும் கிடைக்கிட்டுமே. பேராண்டி நான் தான் பாட்டி பேசுகிறேன். ஷோப்பா ஃபஸ்ட்டு கிளம்ப பேசுனா, இப்போ கேள்வி பேசுகிறான். ஏன்டா நான் சாவடிக்கிறீங்க? பேராண்டி அடா சி என்னடி பேராண்டி? ஷோப்பா பேராண்டின்னு சொல்லி என்னை சாவடிக்குதுங்க. நீ அப்படியே கத்தினே இரு. உன் வாய்ஸை மியூட்டில் போட்டு வைக்கிறேன். வெயிட் பண்ணு, இருங்க மியூட்டில் போட்டுடலாம். ஓகேங்க, மியூட்டில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீ கத்து. யாரா அது? அட பாதி கிளவிதானா? மியூட்டில் போட்டோம்னா அதான் கத்த முடியாமல் கத்தின்னுக்கிறா போல. சரி ஓகே, அவள் கத்துட்டோம். வந்து டோர் ஓப்பன் த டோர். ஓகே, கிளவ நான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து வெச்சி செய்ய போகிறோம். அதை தான் வந்து இன்னைக்கு வந்து சாப்டர் 2ல் தான் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, வந்து ஃபஸ்ட்டு இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாகவே போவோம். ஏன்னா ஹெலிகாப்டர் மேனுவல். ஓகே, அது நமக்கு தேவையில்லை. இங்கே என்ன இருக்குது? ஓகே, ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க? சரி ஓகே, இப்போ கேள்வி சவுண்டு போட்டிருக்கேன். சவுண்டு இங்கே வந்து ஒரு கிரேக்கிங் சவுண்டு வரும் பார்த்தீங்களா? பெருண்டி கிட்ட வைப்பு செத்துப்போ. நான் கரெக்டாக தான் நான் சுட்டேன் இல்லையா? சோதனை மேல் சோதனை போது மடாசன். மியூட்டில் போட்டேன். எப்படி பேசுதுங்க இது? அசிங்க பண்ணுன்னு தலையில் எழுதியிருக்கு போல், அதுதான் பட்டிருக்கேன். இப்போது ஸ்டன் கன் எட்ரா வந்துட போதுறாது. ஓகே, இப்போ நம்ம கேள்வியை வேற சுடணும். அது வேறு எங்கேருந்து வர போகுது? செத்து போயிடுச்சு கேள்வி காலி. இப்போ கேரட்டு போயேன். என்னது 30 செகண்டா? டேய் 30 பேராண்டி. டே 30 செகண்ட்ரா, அந்த சாவியை கூடுறா. டே ப்ளீஸ்ரா. டே என் காலெல்லாம் உழாதரா. டே ப்ளீஸ்ரா விட்டுறா. விட்டுறா, சாவியை மட்டும் கூட நான் எடுத்துட்டு ஓடிடுறேன். டேய் அட பாவி, என்னடா போஸ் இது? டேய் என்ன சி கிளவி செத்து கிடக்குறா பாரு நார கேள்வி. சரி ஓகே, என்னகுது இதுங்க வேற பேசிய சாவடி. இதுங்க நான் வேற இங்கே கேமுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறது போல இதுங்களுக்கு கமெண்ட்ரி கொடுத்துனுங்கிறேன். ஓகே,
ஓப்பன் த கதவு. இங்கே என்னக்குது ஹேண்ட் வீல். சூப்பருங்க. அதுக்குள்ளே 3 பொருள் 2 பொருளை வச்சிச்சு. இப்போ இந்த ஹேண்ட் வீலை எடுத்துட்டு அப்படியே கீழே போயிட்டு இருங்க, அது வந்துட போகுது. நம்ம எதுக்கும் சேஃப்டியாக இருப்போம். கேள்வியே திருடி வட வேணுமாப்பா? ஒன்றும் வேணாம், நீ தான் வேணும்னு எவ்வளோ வேகமாக ஓடி வருது பார்த்தீங்களா? அது கேள்வியே நீ அங்கே போ. இந்த பயம் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வேகமாக ஓடி போய் இந்த கன் இருக்குல்ல, கன் எடுத்துட்டு தெரியும் நீ பின்னாடி வருவேன்னு சொன்ன. பயப்படலைங்க, பயப்படுற மாதிரி நடித்தேன். இந்த மாதிரி நடிச்சாதான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, புரியுதா? பயப்பட மாட்டேன். பிகாஸ் ஐ எம் த சிங்கிள் ஆஃப் த சிங்கம். சிங்கம் ஓகே. இப்போ இந்த பேர் என்ன, ஹேண்ட்வீல், அது கீழே போட்டேன். எனக்கு அது கீழே தான் தேவைப்படுகிறது. இந்த மொட்டை பையன் இங்கே இல்லை, அது வரைக்கும் சேஃப்டியாக இருக்கும். மொட்டை பையன் இங்கே தான் இருப்பானோ டவுட்டாகவே இருக்குது. கிளவி சுட்டு போட்டல, அடப்பாவி. ஏய் கிழவனா காணும்டா. இதாண்டா கொஞ்சம் பயமாகுது. ஏங்க பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து முடிப்பனான்னு தெரியல, லைட்டாக பயமாகுது. பேராண்டி கிட்ட வப்பு. வர முடியாதுடா, போடா கிரட்டு போயில. பேராண்டி இங்க வப்பு. வேலை எந்திரிப்பு. தாத்தா வேலை குனிய முடியாதுப்பு. பெட்ல இருந்து எந்திரிப்பு. பேராண்டி எங்க பேராண்டின்னு சொல்லியே சாவடிதுங்களே. போயிட்டானா? போடா சீக்கிரம் போடா. முதுகு தேஞ்சவனே வரும்போது மட்டும் எவ்வளோ வேகமாக வர சொட்டை கிளட்டு போயில. போயண்டா, போகும்போது மட்டும் இவ்வளோ பொறுமையாக வேணும். போ, அப்படியே போ, சீக்கிரம் போ. அப்படியே போ. தாத்தா வராரே, பேக்கில் அடிக்க போறாரே. சாவு என்ன தைரியம் உனக்கு? பாரு இப்போ கிளவி வரும் பாரு. ஐயோ கிளவா அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாரு. கிளவி வாடி, வா 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 வா. ஓ உன் புஷா அங்கே மல்லாக்கா பார்த்துக்கிட்டான். சாவு. ஓகே ஓகே பயமாகுது. இது கேளு. கிராணியாச்சு நம்ம ஓட விட்டோம், இதில் ஓட விட முடியுமா? ஓகே டெசர்டிகள் எடுத்துக்கலாம். தெரியாம மோதிட்டாங்க, போங்க. போய் தொலையா. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, சண்டை பத்திரம். டோர் ஹேண்டில் எடுத்துக்கலாம் சார். நான் பைத்தியக்காரனாகிறேன் ஃப்ரீ ஃபயர். சரி ஓகே. பேட் லக். பேச முடியலங்க, பயமாகுதுங்க நிஜமாவே. இந்த வீடியோவில் கமெண்ட்ரி நல்லா கொடுக்கலன்னா என்ன மன்னிச்சிக்கோங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப பயமாகுது. பேராண்டின்னு சொல்லியே மூஞ்சில் நான் மறுபடியும் பேராண்டின்னு சொல்லிட்டுமே மூஞ்சிலே போராண்டி வச்சிடுறேன். பொறுமையாக போவோம். வரலே, யாரும் வர மாட்டாங்க. பயம் என்னை பார்த்தா அந்த அளவு பயம். ஏன்னா வந்தால் அடிச்சு விட்டுரும் இல்லை, அப்படி பயம். என்னடா வாய்ஸை மாற்றி பேசுகிற? டே நீ எதா பண்ணிட்டு போடா, என்ன விட்டுருடா தயவு செஞ்சு. கக்குஸ்குலாம் ஒளி விட்டானுங்களே. ஏய் இரு, நம்ம கிட்ட தான் கன் இருக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? சாவிட மொட்டை பயில. கன்னை வச்சுட்டு ஓடுற ஒரே ஆள் நான் தான்டா. நான் தாங்க. எங்கடாக்குறேன் கிளவி சீரவா. தாத்தாக்கு வலிப்பு வந்துச்சு, அதான் ஓடி வருது பார்த்தீங்களா? அது கிளவி வலிப்பு வந்துச்சுன்னு சொன்ன உடனே ஓடி வருது. இப்போ நம்ம வந்து அடப்பாதி அங்கேருந்து குதிச்சுக்கலாமாடா, கீழே வந்து ஏந்திப்ப. அடப்பாதிங்களா, அது ஹேண்ட் வீலுங்கடா. இங்கே தானடா போட்டேன். டே பக் ஆயிடுச்சாடா. அந்த இதுவில் போட்டேன்ல பாத்ரூம்குள்ளே, நான் மறந்தே போயிட்டேன், சாரிங்க. அந்த ஹேண்ட் வீலை தூக்கிட்டு போய் நம்ம கீழே ஒரு இடத்துல வைக்கணும். நீயாடா டே மொட்டை பையில செத்து தான் கிடக்குறியா? நான் கூட ஏதோ அங்கே தான் நின்று துச்சு போய் நிற்கிறியோன்னு நினச்சின்னுக்கிறேன். சரி ஓகே. இப்போ இந்த ஹேண்ட் வீலை நம்ம வந்து கீழே இங்கே பத்திரமா போட்டு வச்சிடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மறுபடியும் இதுங்களை ரெண்டுங்களுக்காக வெயிட் பண்ணி நிற்கணும். இதுங்க ரெண்டுங்க எங்கே வருமோ? அதான் பாடுறோம், அங்கேருந்து ரீஸ்பான் ஆகிறான்டா. ஐ காட் இட். ஓ அங்கேருந்து எப்பவுமே ரீஸ்பான் ஆவியாடா? கெல்ட்டு போயில சாவி முண்டை. மொட்டைன்னு சொன்னேன், சொன்னேன். அது வாயில வந்துச்சு. கெல்ட்டு பையன் எங்கே போயிட்டாங்க? பேராண்டி கிட்ட வப்பு வச்சுக்கோ. ஓகே இதுதான் ஓவராக பேசக்கூடாது சொல்லணும். பேசும் போதெல்லாம் ஐசியூன்னு சொல்கிறான். நான் அவனாச்சு ஐசியூ அனுப்பிட்டேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறான். ஓகே ஸ்க்ரூவை கழட்டி விட்டாச்சு. எதுக்குன்னா அந்த ஸ்க்ரூ கொஞ்சம் வந்து
டைட்டாக போட்டு வச்சுருப்பானுங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேண்டும். இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அது வந்து தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல, தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வேறு கொஞ்சம் விளையாடவே தெரியாது. ஏதோ அங்கங்கே பார்க்குறனால அந்த பொருள் கிடைக்குது, ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிறேன். கிளவி மட்டும் நடுவில் வராமல் இருந்தால் சரி. அடா கிளவியை காணும். இங்கேடா அச்சு போட்டேன் கிளவியை. கெல்ட்டு பையன் பார்த்தா கிளவி எங்கன்னு தெரியல. கெல்ட்டு பையன் விட்றா, நான் விட்டு போடுறான். பேராண்டி கிட்ட வப்பு. வர முடியாதுன்னு என்னடா பண்ணுவேன் கேட்ட. பேராண்டி நில்லுப்பா, வடை இருக்குதுப்பா, வடை வேணும்னா சாப்பிடுப்பா. எனக்கு பிடிக்காதுடா கிழட்டு போயில போட அங்கிட்டு. ஓகே போ 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 கன் எடுக்கணும். அட பாவி. டே 4 அதுக்குள்ளே டே 4 ரத்த கரை ஆயிடுச்சு, ரத்தங்கரை ஆயிருச்சு. இதுங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆன மாதிரி தான். ஓப்பன் த கதவு, ஓப்பன் த கதவு. இதுங்க மணி இங்கே அடிச்சு விட்டே போவோம். அந்த சவுண்டுக்கு 2 மணி கீழே வருங்க. இது செஞ்சு இது பாத்திர கீத்திர போதுங்க. இங்கே ஒழிச்சிக்கலாமா? ஒழிய முடியாதா? இருங்க இப்படி நிற்போம். போடி சி போடா சி 2 பேரும் போங்கடா. சி போங்கடி சி போங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கிளிவியை காணும். சவுண்டு கேட்கலையோ? அதே ஒரு காது கேட்காத குருண்டு கட்ட கிளவி. அதுக்கு எங்கே காது கேட்க போகுது? போய் ஸ்டன்கனை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கிளவி நடுவில் கிடுவில் வந்துட போகுது, அதான் லைட்டாக பயமாகுது. ஓகே ஸ்டன்கன் எடுத்தாச்சு. இப்போ வாடி பொசக்கட்ட கிளவி, பொசக்கட்ட கிளவி, பொசக்கட்ட கிளவி சீரம் வாடி பாரு. இப்போ பாருங்களேன், துரத்தும் போது மட்டும் வேகமாக வருவா, ஆனால் போகும்போது ஸ்லோவாக போவா. வந்து தொரடி எங்கடிக்கிற. வா 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 இந்த வச்சுக்கோ. ஓகே ஓ உன் மாமாவை கூப்பிடு, உன் மாமாவை கூப்பிடு. சீக்கிரம் 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 வர சொல்லு, வர சொல்லு. அந்த மொட்டை புயலை வர சொல்லு. பாரு எனக்கு பின்னாடி இந்த அடிக்க பிடிக்காது தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது? சாவலை செத்த பையில என்னடா வலிப்பு வந்த மாதிரி டான்ஸ் ஆடுற? அடப்பாவி, நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சிருந்தேன், இப்படி போய் சாவரியாடா. சரி விடுங்க, 3 ரவுண்டு அவனுங்க கிட்டே சேர்த்துட்டோம். நம்மளாம் பேசவே கூடாது. அங்கே இந்த ஃபோட்டோவை தட்டி விட்டுறலாம். சரி 3 ரவுண்டா? 4 ரவுண்டு தோத்துட்டோம் இதுங்க கிட்ட. அது இதுங்க கிட்ட போய் தோத்துட்டோம், அதான் அசிங்கமாக இருக்குது. என்ன இருக்குது பாடி கட்டிங் பிளேயர்ஸ் க்ரௌபர் தேவைப்படும். மெயினில் அந்த டோரில் இருக்க அந்த இது கழட்டி விடுறதுக்கு, சி அந்த பலகையை எடுத்து விட்றதுக்கு. சரி ஓகே இப்போ நம்ம இந்த இதுவும் கட் பண்ணியாச்சு. கிளவி மட்டும் வராமல் இருந்தால் சரி, வந்துருச்சுன்னா தான் பிரச்சனை. ஓகே இந்த க்ரௌபார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து அதுங்க ரீஸ்பான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2ங்களும் இந்த பொசக்கட்டுதுங்க. இப்போ இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டோர். இது என்னடா டோருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, எவனோ வர மாதிரியே சவுண்டு கேட்குது. ஆனால் இல்லைங்க இல்லை நம்ம பயப்படக்கூடாது. நம்மலாம் ஐயா கூட சுதர மாட்டேங்க. ஐயா பயத்தில் வந்துட்டேன். எங்க நிற்கிறாங்க கெல்ட்டு பையன். அந்த பயம் இருக்கணும். இவன் எதுக்குங்க முன்னாடி போகிறான்? எங்க சத்தியமாக சொல்கிறேங்க, நான் நவுத்தவே இல்லைங்க. எப்படிங்க முன்னாடி போனான் அவன்? லாஸ்ட் டேயா? அடா பாவிங்களா, டே தோத்துட்டோன்னா அசிங்கமாக போயிருமேடா. சபா முடியலடா, முடியலடா, விட்டுருங்கடா. டே அது அந்த இது மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு நான் எஸ்கேப் ஆகிறேன்டா. வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன்டா, என்னை விட்டுருங்கடா. இருங்க அந்த இது போய் ஓப்பன் பண்ணி விட்டுருலாம். மெயினில் ஒரு இது மாதிரி இருந்துச்சுல, அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கன் எடுத்துக்கலாம், புல்லட் எடுத்துக்கலாம். இதுங்க வருதுங்களா? இந்த கிழட்டு பையன் வாரான். கிழட்டு பையா கிளி இங்கே தாண்டா இருக்குது. இதான் பாடுறா. டே 2மே பார்த்துச்சுன்னா கதை முடிஞ்சிட. கிழட்டு பையன் ஃபஸ்ட்டு மாட்டிக்கலாம். கிழட்டு பையா சாப்பிட. ஓகே இந்த கிழட்டு பையன் சேர்த்துனா. புல்லட் ஏறா. கிளி வருது. இருங்க நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், ஏதாவது பகுல வச்சிட போகுது. சாவு
எப்போ செத்துச்சிடும். ஏ நான் அஷ்டங்க, அது எப்படிங்க முன்னாடி வந்தோம்? சி வரும். செத்துச்சேன். அப்போ எதுவும் முன்னாடி வந்தது? பக்கா இருக்குமோ? பக்குக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாகுது. க்ரௌபார் எங்கங்க? இங்கே தானே போட்டேன். ஓகே, க்ரௌபார் கிடச்சிச்சு. எஸ்கேப் ஆயிடலாங்க. இந்த பழி வாங்குறதுலாம் வேணாங்க. எஸ்கேப். பேராண்டி அடுத்த வாட்டி வீட்டு பக்கத்துல எக்ஸ்ட்ரீம் மோடுக்கு வாப்போ. பேராண்டி வாப்பா, எக்ஸ்ட்ரீம் மோட் வாப்பா. ஹார்ட் மோட்ல எஸ்கேப் ஆயிட்டீல, அடுத்த வாட்டி எக்ஸ்ட்ரீம் மோட் வானே. ஓகே பாட்டி, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உளுந்த வடையும் மசால் வடையும் கொண்டு வரேன். ஓகேவா? அடிக்காதீங்க, அதுக்கு தான் கொண்டு வரேன்னு சொல்கிறேன். ஓகேங்க. எப்படியோ எஸ்கேப் ஆயாச்சு. ஏப்பா முடியல. கேள்ட்டு பையா, ப்ராக்டிஸே எடுக்காமல் வந்தேன்டா இந்த ஹார்ட் மோடுக்கு. அதுக்கு தான் அத்தனை வாட்டி செத்தேன்டா. ஷோபா. சரி ஓகேங்க, இதோட கேம் பிளே முடிச்சிக்கலாம். ஸோ கட் பண்ணுங்கடா.